அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று எந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ஸோ மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 48,400 இல்லை 500 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 48,200 வந்துச்சுன்னா, 47,900 இல்லை 200 வந்துச்சுன்னா, ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 48,200 போன மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் தான் ஆணுச்சு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா திருப்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48,347 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 48,000 சம்திங் இருந்தது, 200 சம்திங் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 48,219. ஸோ அதையும் கட் பண்ணிவிட்டு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். அதான் 48,280. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி எடுக்கிறதுக்கு, அதாவது மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வரதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி பி சைடு தான் போயிருப்பீங்க தெரியும். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா காலையில் பி சைடு தான் போயிருந்தேன், ஒரு 2 அலர்ட்டுமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விடுங்க, நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இப்படி ஏறிக்கிட்டே போகுது, இது எங்கே தான் போய் இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 156 பாயிண்ட் ப்ளஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் மைனஸில் போனால் கூட ரொம்ப மைனஸ் இல்லை. ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற ரேஞ்சில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம், ஸோ பி ஹோல்டு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு. ஏன்னா மேலே தான் ஏடிஹெச்சுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறனால ஸோ கண்டிப்பாக அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வரதான் பார்க்குமே மார்க்கெட். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஃபாலெல்லாம் எதிர்பார்க்கறது நாளைக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எக்ஸ்பைரி டேங்கிறனால கொஞ்சம் ஃபால் இருக்குமே தவிர ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி எடுத்துகிட்டு மேலே வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 48,480, பிவோட் பாயிண்ட் 48,145, சப்போர்ட் 47,940. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 48,347, லோ 47,806, ஓப்பன் 47,818, க்ளோஸ் 48,282. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 12 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஹையாக பார்த்தீங்கன்னா 48,347. ஸோ இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸோட டேட்டாஸ் வச்சு பார்க்குறப்ப ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு தான் நாளைக்கு காட்டுது. ஸோ ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன், ஸோ பிவோட் கண்டிப்பாக ஒரு பை எடுத்தால் 48,200 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி மார்க்கெட் ஒரு கேப் அப் விழுந்துச்சுன்னா, ஸோ 48,347க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 48,480 அதெல்லாம் வந்துச்சுன்னா, ஸோ மறுபடியும் இந்த ஹை வரைக்குமே டச் பண்ணிவிட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை கீழே ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சி பை பண்ணோம்னா, ஸோ டார்கெட் 48,480 போட்டு அந்த அதாவது அந்த சி நம்ம கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரினால ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே அதுக்கப்புறம் தான் மேலே வரும். ஸோ இந்த ஒரு கேப்பில் வேணால் நம்ம ஒரு பி ஆர்டர் போட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சி பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும், செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது செகண்ட் கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ தாராளமாக இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் போட்டதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஆனால் அவசரப்பட்டு சி பை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ 5 மினிட்ஸ் கேண்டல்
க்ரீன் கலர் கேண்டில் போட்டதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸையும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான 3 கண்டிஷன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஏன்னா நாளைக்கு வேறு மந்த் எக்ஸ்பைரி வேறு, எல்லா ஸ்டாக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அதிகபட்சமாக கொஞ்சம் வந்து இறங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹை வந்ததுக்கப்புறம் ஒரு சி பை பண்ணிங்கன்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 48, 600, 700 வரைக்குமே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் சி பை பண்ணுங்கள். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சி டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் போட்டதுக்கப்புறம் நம்ம பை சைட் போனோம்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான கண்டிஷன். ஸோ வாங்க இப்போ ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நேற்று வந்து 3 தான் கொடுத்துருந்தேன். அந்த 3மே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு 85 to 90% வரைக்கும் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த பேங்க் வந்து நேற்று கொடுத்துருந்தேன்னா பந்தன் பேங்க் கொடுத்துருந்தேன். ஸோ பந்தன் பேங்க்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அது பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து 240 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 240.70 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கும் சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் நேற்று நேற்று ஹையாக வந்து பிரேக் அப் ஆகிடுச்சுன்னா 1010 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பிரேக் அப் ஆன மார்க்கெட் கொஞ்சம் பை தான் வந்திருக்கு, 1005 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா 1900. ஸோ அதை டச் பண்ண மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கொடுத்த 3 பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த பேங்க்கெல்லாம் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேங்க் இருக்குது. அதாவது 2 பேங்க் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸான இடத்துல இருக்குது. இன்னொரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா ஸோ நல்ல ஒரு ஹை போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது எந்தெந்த பேங்க்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி பார்த்தீங்கன்னா 92.05ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல தான் இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88.45 வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பிஎன்பியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 92.05, சப்போர்ட் வந்து 88.40. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கனால நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம் பிஎன்பியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கில் செல் சைடு ட்ரை பண்ணலாம். எந்த பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேல காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஒன் டேல அங்கே பார்க்குறப்ப தெரியும் 1700ங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அதே இடத்துக்கு தான் மார்க்கெட் இன்றைக்கும் போயிருக்கு. ஸோ மறுபடியும் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் 1500 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் போயிட்டு இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1700, சப்போர்ட் வந்து 1650. ஸோ மூணாவது பேங்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க். ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து ஆல்ரெடி பை சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கோட ஹையை நாளைக்கு வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 659.35 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எஸ்பிஐ பேங்க்கில் வந்து. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 649.45. இந்த ஹையை கட் பண்ணிடுச்சுன்னா 659.35 வரைக்கும் வரதுக்கான ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் வந்து ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 பேங்க். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிஎன்பியும் ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்கனால நம்ம செல் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்பிஐன்னு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பை எடுத்துகிட்டு மேலே வரனால இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 659.30 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து மந்த் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.